வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்கிற இந்த ஜும்மா தொடர் உரையில் இறைவன் இருக்கிறான் என்பதற்கான சான்றுகளையும் எங்கே இருக்கிறான் என்பதற்கான சான்றுகளையும் அவன் எப்படி இருப்பான் என்பதில் சில பகுதிகளையும் கடந்த வாரங்களில் நம்ம அறிந்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றுமே இல்லாத சூனியம் என்கிற மாதிரியான ஒரு கருத்து நம்ம மக்கள்கிட்ட முன்வைக்கப்பட்ட காரணத்தினால்தான் அல்லாஹ் என்றால் எப்படி நம்ம நம்ப வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய சொல்லிலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லிலிருந்தும் நம்ம எடுத்து சொல்கிறோம். அதில் இறைவனுடைய வடிவம் என்ன மாதிரியாக இருக்கும் என்பது முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அதை நம்ம ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் என்ன மாதிரி இருப்பான் என்பதை தெளிவான வார்த்தையை கொண்டு நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். புகாரியில் 6227வது ஹதீஸில் ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன் வடிவத்தில் படைத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்னா அது மலை மாதிரி இருப்பானா, மிருகம் மாதிரி இருப்பானா, என்ன மாதிரி இருப்பான்னு ஒரு ஷேப் இருக்கும்ல, வடிவம். அந்த வடிவத்தை சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் தோற்றத்திலே, சூரத்துனா தோற்றம், வடிவம், தன்னுடைய தோற்றத்திலே படைத்தான். அப்போ அவன் தன்னை மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் மனுஷனை படைத்தான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன மாதிரி இருப்பான் என்கிற ஒரு வடிவம் நம்ம உள்ளுக்குள்ளே வந்துவிடும். ஆனால் இந்த தோற்றம் இந்த மாதிரியான ஷேப்பில் இருக்குமே தவிர அல்லாஹ்வுடைய சைஸை எவ்வளவுதான் விளங்கிடக்கூடாது. இப்போ நம்ம மனிதர்களாக இருக்க நாம் ஒரு தீப்பெட்டி சைஸில் ஒரு மனிதன் மாதிரியான ஒரு ரோபோவை தயார் பண்ணுறோம். ரோபோன்னா அது மனிதன் மாதிரியே செயல்படக்கூடிய கருவிகள்லாம் ஒன்று வச்சுருப்பாங்க. அது பார்க்கும், பேசும், காதில் கேட்கும், நடக்க சொன்னால் நடக்கும், பிடிக்க சொன்னால் பிடிக்கும், குதிக்க சொன்னால் குதிக்கும். அதில் என்னென்ன ப்ரோக்ராமை மனிதன் வடிவமைக்கிறானோ அதெல்லாம் அதில் இருக்கும். ரோபோவில் வடிவமைக்காது இருக்காது. இந்த சைஸில் வடிவமைத்தும் இருக்கிறார்கள், தீப்பெட்டி சைஸில் படைத்திருக்கிறார்கள். அப்படி மனிதன் மாதிரி ஷேப்பில் இருக்கும். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் நம்ம கண்ணு மாதிரி கண்ணு இருக்கும், ரெண்டு ஒன்றா தோற்றம் அப்படி இருக்குது. தீப்பெட்டி சைஸ் தான், நம்ம சைஸ் இல்லை. ஆனால் அதை எப்படி சொல்லுவோம்? மனித வடிவத்தில் இருக்குன்னு சொல்லுவோம். எதை? ஒரு தீப்பெட்டி வடிவிலான ஒரு ரோபோவை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதை பற்றி நம்ம சொல்லும்போது மனித மாதிரியே செஞ்சுருக்கிறான். மனுஷன் மாதிரி கண்ணு காது இதே மாதிரிலாம் வைத்து, இதே மாதிரி 2 கால் 2 கையெல்லாம் வைத்து ஒரு மனுஷன் வந்து ரோபோவை படைத்தானே. ஆனால் அதை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவோம்? என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால் இது சிங்கம் மாதிரியா, யானை மாதிரியா, புலி மாதிரி இருக்கான்னு கேட்டால் மனுஷன் மாதிரி இருக்குமோ. மனித மாதிரி இருக்குன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த ஆற்றலில், திறமையில், அறிவில், செயல்பாட்டில் பல பல வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ இதை நம்ம அல்லாஹ்வுடைய வடிவம்னு சொன்ன உடனே நல்லாவே விளக்குறான். அல்லாஹ்வுடைய சைஸு தெரியணும்ல, வடிவம் தெரிஞ்சிருச்சுல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இப்படி பார்த்துடக்கூடாது. கற்பனையை பண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ் கொண்டு போயிடுறான். எப்படி சொல்கிறான்? ஒமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, இவர்கள் அல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தவில்லை. வேற என்ன செய்கிறாங்க? உல் அர்து ஜமியன் கபுலத்துஹு யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில் இந்த மொத்த பூமி இருக்குல்ல, எல்லாமே ஒரு கைப்பிடியில் வந்துடும் அல்லா கையில். இப்போ ஆதமுடைய சைஸ் என்ன, இந்த பூமியுடைய சைஸ் என்ன? ஆதம் மாதிரி இவ்வளோ பேர் இருக்கிறோம், இது போக இன்னும் பல கோடி மக்கள் இருக்கிறோம். பூமியில் இப்போ கடல் இருக்குது, மலை இருக்குது, இவ்வளோ இருக்கிறது. இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த பூமி கோள் வந்து அல்ல கபுலத்துஹு யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் அவன் கைக்குள்ளே போயிடும். கையே இவ்வளோ பெருசாக இருந்தால் அவன் இப்படி. அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வடிவம்ங்கிற இந்த ஷேப்புக்கு சொல்லப்படுதே தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாமல் அப்படின்னு நினச்சிடாத. அதை கற்பனையே பண்ண முடியாது. அல்லாஹுடைய அந்த பிரம்மாண்டத்தை கற்பனை பண்ண முடியாது. அல்லாஹ்வே தன்னுடைய குர்ஆனில் 39வது அத்தியாயத்தில் 67வது வசனத்தில் இப்படி சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? ஒல் அர்து ஜமியன் கபுலத்துஹு யௌமல் கியாமா, பூமி முழுசுமே கியாமத்து நாளையில் அல்லாஹ்வுடைய கைப்பிடிக்குள்ளே போயிடும். கைப்பிடி நிறைஞ்சிச்சுன்னு கிடையாது, கைப்பிடிக்குள்ளே சின்ன பொருளும் போகும்ல, கைப்பிடி நிறையிற அளவுக்கும் போகும். ஒரு சின்ன ஒரு இஞ்சி பொருள் கூட கைக்குள்ளே போயிடும். இவனுடைய கைப்பிடிகளில் போன எப்படி? அடுத்த வார்த்தையில் சொல்கிறான், ஒஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் யமீனிஹி, இந்த ஒட்டுமொத்த வானங்கள் அம்புட்டும் சேர்த்து அவனுடைய வலது கையில் சுருட்டப்பட்டுரும். அப்படின்னா அந்த பூமி உள்ளக்குள்ளே போகிற சும்மா சின்ன ஒரு கடுகு கூட கைக்குள்ளே போயிரும்ல,
அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டம். இந்த பூமி இந்த வானம் எல்லாம் சேர்ந்து அவனுடைய வலது கையில் சுருட்டப்பட்டு விடும் என்று சொன்னால் என்ன விரிஞ்சிட்டு தானே போகுது, ஒரு அம்முக்கு அமைக்கிறான். எப்படி அல்லாஹ் செதற செஞ்சு இதை பெருசாக்கி விட்டானோ அந்த மாதிரி நசிக்கு என்ன செய்வான், ஒரு கைக்குள்ளே அனைத்தையும் கொண்டு வந்து விடுவான். அப்போ அல்லாஹ்வுடைய வடிவம்னு சொன்ன உடனே நம்ம எப்படி பார்த்துடக்கூடாது, நம்ம பார்க்குற ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனிதன் மாதிரி நினச்சிடக்கூடாது. அது கற்பனை. அந்த பூமி ஒட்டுமொத்த ஆதமெல்லாம் உள்ளடக்கிய இந்த பூமியை அல்லாஹ்வுடைய கைக்குள்ளே போய் அடங்கிக் கொள்ளுது என்று சொன்னால், கைப்பிடிக்குள் அடங்கிக் கொள்ளுது என்று சொன்னால் அவனுடைய பிரம்மாண்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத சேர்த்து நம்ம என்ன செய்யணும், விளங்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அலம் தர இலா ரப்பிக்க கைஃப மத்தல் தில்ல, இந்த நிழலை அல்லாஹ் எப்படி நீட்டி கொண்டிருக்கிறான் என்று நீ பார்த்தாயா? நிழல் எதனால் நீளுது? சூரியனால் நீளுது. சூரியன் சாய்வதுனா பூமி தான் சுற்றுவதனால தான். சூரியனுடைய இருக்கிற இடத்தை வைத்து நிழல் பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். சாயந்தரத்தில் நிழல் பெருசாக நிற்கும். ஒரு மனிதனுடைய நிழல் வந்து உச்சியில் இருக்கும்போது கம்மியாக இருக்கும். இதன் மூலம் இப்போ நிலத்தை நீட்டுகிறோம் இல்லையா? நீட்டினமையினால் நாம் நினைத்தால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சும்மா ஜால்ன ஷம்ஸ் அலைஹி தலீலா, இந்த நிழல் வருவதற்கு சூரியனை சான்றாக ஆக்கியிருக்கிறோம். சூரியன் இல்லாட்டி நிழல் இல்லை, ஆக்கியிருக்கிறோம். நாம் நினைத்தால் சும்மா எளிதாக ஒரே பிடிச்சி விடுவோம். சூரியனை பிடிச்சி வள்ளிவிடுவோம் எல்லாம். அப்படிதான் எம்மாத்தனை பிரம்மாண்டம். சூரியன் இந்த பூமியோட பல மடங்கு பெருசு. அப்போ பூமியும் கைக்குள்ளே பிடிக்கிற அளவு தான் சூரியனும் கூட சும்மா கபலராக பிடித்து விடுவோம். கபலன் எசீரா, லேசா என்ன விரலை நுள்ளி எடுக்கிற மாதிரி, கையில் அடக்கி எடுக்கிற மாதிரி இல்லை. இப்படி நுள்ளி எடுப்போம் சின்ன பொருளை, அந்த மூக்கு இப்படி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தூக்கிறத லேசாக தூக்குறது. அப்படி லேசாக தூக்கி போடுவேன். நான் நினைத்தேனே ஆனால் இந்த பூமி சூரியனை எளிதாக சுருட்டிக் கொள்வேன், பிடித்துக் கொள்வேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 25வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அப்போ வடிவத்தில் படைத்தாண்டவன இதை சேர்த்து வழங்கணும். அவனுடைய சைஸு சொல்ல முடியாத, கற்பனை பண்ண முடியாத, நினைத்து பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு சைஸில் அவன் இருப்பான். அதனால அவனுடைய அரசு அனைத்தையும் சூழ்ந்து கொள்ளுதுன்னா பாருங்களேன். அவன் இருப்பதற்காக வைத்திருக்கிற அரசு குள்ள பூமி வானம் சூரிய சந்திரன் எல்லாம் அடங்கிடும் என்று சொன்னால் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆசனத்தில் பிரம்மாண்டமான ஒரு வடிவத்தில் அல்லாஹ் இருக்கிறான். இப்படி நம்பணுமே தவிர நம்ம எப்படி நம்பிக்கிட்டு இருக்கோம், அல்லான்னா ஒன்று கற்பனை தான், ஒன்றும் இல்லை, இல்லாத எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதையெல்லாம் மக்களுக்கு விலைக்கு சொல்லப்படாத, மக்கள் எப்படி நம்புகிறார்கள் அப்படியே சொல்லணுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தினால் மக்களுக்கு கிடைக்கல. உலமாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா உள்ளே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படி தான் நல்லா நினைக்கிறாங்க, நம்மளும் இப்படி போயிடுவோம் அப்படின்னு போகிறார்கள். அது போக ஆதமுடைய வடிவம்னு சொன்ன உடனே ஆதமுக்கு என்ன இருக்குது, அவர் ஆணாக இருக்கிறார். ஆதமுடைய வடிவம்னா அது ஆணு பெண் மேன்று வந்துடுதில்ல. இப்போ அப்போ ஆதமுடைய வடிவத்தில்னா அப்போ அல்லாஹ் வந்து ஆணாக இருப்பணும் அப்படின்னு சொன்னால் அப்படி வரக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்றான், அழகாக சொல்கிறான். 42:11 வசனத்தில் ஃபாத்திர் சமாவாத்தி உள்ளார், அல்லாஹ் வந்து வானங்களையும் பூமியும் படைத்திருக்கிறான். அது தெரிஞ்ச விஷயம். ஜாலலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களுக்கு உங்களிலிருந்தே ஜோடியை தந்திருக்கிறான். மனுஷனுக்கு மனுஷ ஜோடி தர்றான்ல, அப்போ நமக்கு வந்து மனிதர்களிலிருந்தே உங்களுக்கு ஜோடி, ஆணுக்கு பெண்ணை தருகிறான், பெண்ணுக்கு ஆணை தருகிறான், ஜோடியை தந்திருக்கிறான். உமினல் அனாமி அஸ்வாஜன், கால்நடைகளுக்கெல்லாம் ஜோடியை தந்திருக்கிறான். அல்லாஹ் வந்து உங்களுக்கும் ஜோடி, உங்களிலிருந்தே ஜோடி, கால்நடைகளுக்கு கால்நடைகளில் இருந்து ஜோடி தந்திருக்கிறான். லைசகம் இது லீசேன், ஆனால் அவனை போல எதுவும் கிடையாது, இந்த மேட்டர் நமக்கு இல்லைன்ட்டான். உங்களுக்கு ஜோடி இருக்குன்னு என்ன அர்த்தம், ஒரு ஆம்பளை பொம்பளை, ஒன்று நீங்கள் ஆணாக இருப்பீங்க இல்லாட்டி பெண்ணாக இருப்பீங்க. அதை சொல்லிட்டு வரும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ஆதமுடைய சூரத்துனோன்னு ஒரு ஆண் தன்மையை போல ஒரு ஆம்பளை மாதிரி கற்பனை செஞ்சிடாத, பெண்ணு போலவும் கற்பனை செஞ்சிடாத, அதெல்லாம் தேவைப்பட்டவங்களுக்கு உள்ளது. இந்த தேவை அல்லாஹுக்கு இல்லாத காரணத்தினால தான் இதை சொல்லும்போது சொல்கிறேன், எப்படி உங்களுக்கு ஜோடியை தந்திருக்கிறேன், கால்நடைக்கு ஜோடியை தந்திருக்கிறேன், என்னை போல எதுவுமே இல்லை. அப்போ இந்த சமாச்சாரம் நமக்கு இல்லை. அப்போ அந்த ஆண் பெண் டாபிக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய தோற்றத்தில் ஆனா பெண்ணா என்பதை முடிவு செய்வதற்கான டாபிக்கு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வடிவம். அப்படி இருந்தால் ஆண்ட பெண்ணு தேவையாக போயிருவேன். அவனுடைய வடிவம் ஒரு ஆணாக இருக்குமே ஆனால் அவனுக்கு ஒரு பெண் தேவை, பெண்ணாக இருக்குமே ஆனால் ஒரு ஆண் தேவை. அந்த மாதிரிலாம் வருங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அதை சொல்லும் பொழுது நான் ஜோடி உங்களுக்கு நான் ஜோடி வச்சுருக்கேனே அப்படி நமக்கு கிடையாது. இது ஆண் என்றோ பெண் என்றோ நீ சொல்ல முடியாது, உன்னை தான் நான் பிரித்து வச்சிருக்கிறேன், நீ எனக்கு பேரை சொல்லிவிடாத. அப்படி அல்ல ஒரு இடத்துல கேட்குறான் யாசின் சூராவில், ஒரு வரப்பில் நான் மசலன், எனக்கு போய் இவன் உதாரணம் சொல்கிறான், உன் அசிய ஹல்கா, அவனை நான் படைச்சிருக்கேங்கிற மறந்துட்டான். நான் அவனை படைச்சிருக்கிறேன், அவன் எனக்கு போய் உதாரணம் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் பெண்ணாண்டு என்ன செய்கிறான், கற்பனை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்கிறான். அதே மாதிரி வந்து சூரத்துல் இக்லாஸ்
நம்ம எல்லாம் தெரிஞ்சு வைத்திருக்கிற குல் ஹுவல்லாஹ் சூரா 112வது சூரா அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லம் எளிது ஒலம் யுலது, அவன் பிறவில்லை பிறக்கப்படவில்லை. பிறவில்லைன்னா என்ன? அவனுக்கு பிள்ளை குட்டி இல்லை. பிறக்கப்படவில்லைன்னா அவனுக்கு பாப்பா அம்மா இல்லை, தாய் தந்தை இல்லை. அப்போ அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உலம் எக்குள்ள குஃபுவன் அஹத், அவன் நிகர யாரும் இல்லை, அதை சேர்க்குறான்ல. இந்த டாபிக் கிடையாதுங்கிறான். இந்த டாப்பிக்கு லம் எழுதி உலம் எழுது சொல்லிவிட்டு தான் உலம் எக்குள்ள குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர யாரும் இல்லை. அப்படின்னா பிள்ளை பெறலைங்கிற விஷயம் இருக்குல்ல, இதில் தான் தன்னை போல இல்லைங்கிறான். என்னைய மாதிரி யாரும் கிடையாது. ஏன்? உனக்கு வந்து நீ பிள்ளை பெறுற அல்ல உன்னை யாராவது பெற்றெடுக்கிறாங்க, அது இல்லை என்று சொன்னால் இந்த ஜோடி வேணும், எனக்கு ஒரு பிள்ளை வேணும், ஜோடி வேணும்னு ஆம்பளை வேணும், ஆம்பளை ஆயிடுவார். அவர் ஒரு பிள்ளை வேணும்னா ஒரு ஜோடி வேணும், ஜோடி வேணும்னா அவர் ஆம்பளை ஆயிடணும். அப்படி வரக்கூடாதுங்கிறது தான் அல்லாஹ் வந்து மனித வடிவத்தில் ஆதமுடைய வடிவத்தில் இருக்கிறான், பிரம்மாண்டமான சைஸில் இதெல்லாம் இருக்குன்னு நினச்சிடாத. ஆதம் என்ன செய்கிறாரு? சாப்பிட்றாரு, குடல் இருக்குது, உள்ள அரைக்குது, மலைஜலம் கழிக்கிறாரு. அப்போ ஆதம் இருக்கா, நம்மள அப்படி இருக்கிறோம். அப்போ ஆதம் அப்படிலாம் இருக்குமோ? வரும்ல, ஒன்றும் விட மாட்டேங்கிறான்ல. எப்படியெல்லாம் இவங்க நினைப்பாங்கல்ல, வடிவம் அல்ல மனிதனுடைய வடிவம்னு சொன்ன உடனே என்னென்ன கற்பனையெல்லாம் வருமோ அதெல்லாம் அடித்து நொறுக்கிறான்ல. எப்படி நொறுக்கிறான்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் அல்லாதவனையா நான் வந்து ஒரு பொறுப்பாளனாக ஏற்றுக்கொள்வேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். ஃபாத்திரி சமாவாத்தி உள்ளர், அவன் வானங்களையும் பூமியும் படைத்தவன் சொல்லிவிட்டு ஓஹுவ யுத்துமு ஒலா யுத்தாமு, அவன் உனக்கு உணவளிக்கிறான், அவனுக்கு உணவளிக்கப்படுவது கிடையாது. சாப்பாட்டு மேட்ரு அவனுக்கு கிடையாது. சாப்பாடு மேட்ரு இல்லைன்னா குடல், இறப்பை, செனப்பை, அந்த பை, இந்த பை, பித்தப்பை, அந்த யூரின் பை எல்லாமே இல்லை. சாப்பாட்டு போனால் தான் மட்டும் தேவைப்படுது. உள்ள சாப்பாட்டை இறக்கும் பொழுது தான் அதிலிருந்து பல வகையாக பிரிப்பதற்கு யூரினை பிரிக்க அது தனியாக வரணும், அது மாதிரி மலத்தை பிரிக்கிறதுக்கு தனியாக இருக்கணும், அரைக்கிறதுக்கு குடல் இருக்கணும், பம்ப் பண்ணுவதற்கு ரத்த ஓட்டம் இருக்கணும், இந்த இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கணும்ல. இப்படித்தான் அல்லாஹ் இதெல்லாம் தான் ஒரு தேவையுள்ளவனாயிருவான். அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. நமக்கு உணவு எதுக்கு தேவை? பேட்டரி மாதிரி அதுலேருந்து சக்தியை நம்ம எடுத்துக்கிறோம், எல்லாம் இயங்குவதற்கும் வளர்வதற்கும் அந்த சக்தியை அதுலேருந்து எடுத்துக்கொள்கிறோம். அதுக்கு அல்லாஹ் உதாரணம் காட்டும். எப்படி சொல்கிறான்னு கேட்டால் ஓஹோ யுத்துமு ஒலா யுத்தாமு, அல்லாஹ்வை நீங்கள் நினைக்கும் எப்படி நினைக்கணும்? பிரம்மாண்டமாக நினைக்கணும், ஆதமுடைய வடிவத்தில் தான் நினைக்கணும். அதுக்கு இதுக்கு ஏணி வச்சாலும் எட்டாதுங்கிற அளவுக்கு என்ன செய்ய ஏணி வச்சாலா? அந்த உதாரணம் தப்பு, எதை வச்சும் எட்டாது. அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தில் அல்லாஹ் இருக்கிறான்னு நம்ப வேண்டும். அதே நேரத்தில் அவனுக்கு இந்த ஆண் பெண் தன்மை உண்டா என்றால் அது கிடையாது. அவன் தான் இதெல்லாம் நமக்கு தந்துருக்கிறான். இது இல்லாமல் எப்படி இருப்பான்னு பேசக்கூடாது. உங்களை ஆண் பெண் ஆக்கி வச்சிருக்கலாம், அவன் தான் ஆக்கியிருக்கிறான். நீங்கள் வளர்வதற்கு தேவையை நினைத்திருக்கிறான். அவனுக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுங்கிறதுனால அந்த டாபிக் அவனுக்கு கிடையாது. அதே போல் இந்த மலை ஜலம் கழிக்கிறது அந்த அதெல்லாம் இல்லைன்னா அதனுடைய தொடர்பாக எல்லாமே இல்லை. அவன் உணவளிக்கிறான், உணவளிக்கப்படுவது கிடையாது. இது எங்கே இருக்குன்னு கேட்டால் 6:14 இருக்குது. அவன் உணவளிக்கிறான், உணவளிக்கப்படுவது இல்லை என்பது 6வது சூறாவில் அத்தியாயத்தில் 14வது வசனத்தில். நீங்கள் வசனத்தை எடுத்துட்டு பார்க்கணும். இதெல்லாம் அது நம்பரோட சொல்வது அக்கீதா சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால நெசமாக இருக்குதா உறுதி பண்ணி நம்பி என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்கிறான்னு நம்பணும். நாம் ஜும்மாவில் சொல்ல நம்பக்கூடாது. அல்லாஹ் இப்படி தான் சொல்கிறான் என்று சொன்னால் அதுக்கு மிஞ்சி எவன் சொன்னாலும் கேட்க தேவையில்லை. அல்லாஹ் சொன்ன பிறகு வேறு எவனுடைய கருத்து வேண்டியிருக்கு? ஆதும் அல்லாஹ் அப்படி ஒன்ட்டாங்கன்னா அதில் பேசுவாங்க, பித்தனாக்கள் பண்ணுவாங்க. யார் சொன்ன அப்படின்ற போய் ரசூல்லாட்ட போய் கேளு. ரசூல்லா சொன்னாங்கன்னு பொய்யா சொன்னது பாரு. குரான் ஹதீஸில் நம்பர் சொல்கிறோம்ல, அந்த புகாரி தமிழாக்கமெல்லாம் வந்துருச்சா இல்லை எடுத்து பாரு. அப்போ அதில் தெளிவான வசனங்களை கொண்டு அல்லாஹ் சொல்லி காட்டும்போது ரசூல் சொல்லும் பொழுது அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒரு சமுதாயம் வந்து கடவுள்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. கடவுள், கடவுளுடைய மனைவி, அந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்டவர்களாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் விளக்கத்தை சொல்லும்போது அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் அவரை கடவுள்னு சொல்கிறீங்களே, ஈசா நபியை, அவர் தூதராக இருந்தார். உம்முஹு சித்திகா, அவங்க அம்மா வந்து ரொம்ப உண்மையாளராக இருந்தாங்க சொல்லிவிட்டு காணா யகுலானி தாம், ஆனால் கவனத்தில் வச்சுக்கிறீங்க கடவுளுங்கிற 2 பேரும் சாப்பிட்டார்கள். அடிக்கிறான் ஒரே அடியா. அந்த டாபிக் எனக்கு கிடையாதுல்ல. காணா யகுலானி தாம், ஈசா நபியும் அவங்க அம்மாவும் சாப்பிட்டார்களா இல்லையா? சாப்பிட்டார்கள் என்று அவங்கள மறுப்பாங்களா? மறுக்க மாட்டாங்க. கடவுள் என்று நம்பக்கூடியவர்களே அவர்கள் சாப்பிட்டதை ஒத்துக்கொள்கிறார்கள். சாப்பிட்ற டாபிக் இருந்தால் கடவுள் கிடையாது. சாப்பிட்ற சொல்லிவிட்டு உள்ளூர் கைஃபனு பையன் உலகமுள்ள ஆயாத், இவங்களுக்கு எப்படி பயங்கரமாக சான்று எடுத்து போடுறேன், சும்மா ஒரு அண்ணாயுஃபோன் பிறகு எப்படி அவரை திசை திருப்பப்படுகிறான்னு பாரு. இதுக்கு மேலே ஒரு ஆதாரம் வேணுமா? கடவுளுங்கிறீங்க திங்கிறாருக்குள்ள நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. திங்கிறாருன்னா அதனுடைய வேலைகளை சேர்த்துக்கிறங்க.
திண்டா என்ன செய்வார்? மலம் கழிப்பார். திண்டார்னா ஜலம் கழிப்பார். திண்டார்னு சொன்னால் உள்ள எல்லா சரக்கும் இருக்கும், நாற்றம் எடுத்த பொருள்கள்லாம் வயிற்றுக்குள்ளே கிடக்கும். இது சாப்பிடுகிறார் என்பதை அல்லாஹ் நாகரிகமாக சொல்லிட்டான். ஒரு வரியில் ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டான். அவங்க 2 பேரும் சாப்பிட்டார்கள்னு கடவுளுங்கிற சாப்பிட்டா என்னடா அர்த்தம்? வெளியே வரணும்ல. சாப்பிட வெளியே வர்றாங்க என்ன செய்யணும்? அதுக்குரிய மேட்டர்லாம் இருக்கும்ல. இது கடவுளா? நல்லா கேட்குறான். அப்போ கடவுள் இறைவன் என்று நீங்கள் நினைப்பதாக இருந்தால் இந்த சாப்பிடுதல் டாபிக் வந்துடவே கூடாது. சாப்பிடக்கூடிய எல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு, கடவுள் கிடையாதுங்கிறது. அப்படி தான் அல்லாஹ் மட்டும்தான் அப்படி இருக்கிறான். உயிருள்ள எந்த பொருளாக இருந்தாலும் சாப்பிடாமல் இருப்பதில்லை. சாப்பிடாத எந்த உயிராவது இருக்குதா? கிடையாது. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஒரு ஆதாரமாக காட்டி சாப்பிட்டாங்களா இல்லையா? இப்போ என்ன கடவுளுங்கிற பெரிய ஆதாரம் வைக்கல. காணா யகுலானி தாம், இருவருமே சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ என்ன அர்த்தம்? சாப்பிட்டவர்கள் கடவுள் கிடையாது, நான் சாப்பிட்றது கிடையாது, எனக்கு சாப்பாடு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக இறைவனை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய இதை நெருக்கி கொண்டு வர்றான்ல. எப்படி புரிந்து கொள்வது? அவனுடைய பிரம்மாண்டத்தை நம்ப வேண்டும். தேவைக்கு உரிய உறுப்புகள்லாம் இருக்குல்ல, நமக்கு மலை ஜலம் கழிக்கிறது, சாப்பிடுவது, அந்த மாதிரியான டாபிக் எல்லாம் அவனுக்கு கிடையாது நம்ப வேண்டும். ஆண் பெண் என்கிற அந்த மாதிரியான அடிப்படை கிடையாது என்பதையும் சேர்த்து நம்பணும். இப்படி நம்புவதுதான் நல்லாவை நம்புறதுக்குரிய சரியான முறை. அதே நேரத்தில் இதை சொன்ன உடனே பாருங்க, அல்லாவை போல யாரும் இல்லைங்கிறாங்க. இவங்க அல்லாஹ் உருவம் இருக்குன்ட்டாங்க. அப்படி அந்த வசனத்தை கொண்டாந்து எதிராக போடுவார்கள். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் உருவம் இருக்குன்னு சொல்லிவிட்டால் அவனை போல யாரும் இல்லை என்பதற்கு மாற்றமாகிவிடும். உருவம் இருந்தால் நமக்கு எல்லாரும் உருவம் இருக்குல்ல, எல்லாருக்கும் உருவம் இருக்குது, அல்லாஹ் உருவம் இருக்குது, அதனால் அல்லாவை போல ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்லுவார்கள். சரி, உருவம் இல்லைன்னு சொன்னீங்கன்னு வைங்க, அப்போ இந்த வாதம் வராதா? அல்லாஹ் உருவமே இல்லை. சரி, உருவம் இல்லை என்றால் உருவம் இல்லாத உலகத்தில் இருக்குல்ல, கரண்ட் இருக்குல்ல, உருவம் இருக்கா? அப்போ நீங்கள் கரண்டை போல் அல்லாஹ் ஒப்பிட்டீங்கல்ல. உருவம் இருக்குன்னு சொன்னால் நம்ம மனுஷனோட ஒப்பிட்டோமா? சரி, உருவம் இல்லை. இப்போ நீங்கள் அல்லாஹ்வை உருவம் இல்லைன்னு நம்புனீங்கன்னா உருவம் இல்லாத காற்றை போல நீங்கள் அர்த்தம் வரும்ல, உருவமற்ற மின்சாரத்தை போல அர்த்தம் வரும்ல. மின்சாரத்துக்கு உருவம் இல்லை, காற்றுக்கு உருவம் இல்லை, பவர் சக்திகளுக்கு என்ன இல்லை? உருவம் கிடையாது. அப்போ உருவம் உள்ளவன் என்று சொன்னாலும் அவனை போல யாரும் இல்லைங்கிற கேள்வி அங்கேயும் வரும். உருவம் இல்லைன்னு நீங்கள் சொல்லி பார்த்தாலும் அதனால் அவனை போல் யாரும் இல்லைன்னு தப்பிச்சுக்கிற முடியாது. அது எப்படி நம்ம நம்பணும்? இறைவன் சொல்லி தர்ற மாதிரி உருவம் இருக்குன்னு நம்பணும். அதே நேரத்தில் அவனை போல இல்லை, லைஸ கமித்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வுக்கு கண் இருக்கிறது, நம்ம கண்ணை போல கிடையாது. இந்த கண்ணு உறுப்புகள்லாம் பின்னாடி விவரமாக வருது. அல்லாஹ் கை இருக்கிறது, அது நம்ம கை போன்றது கிடையாது. கை இருக்குது, ஏன் இருக்குன்னு சொல்லிவிட்டான். அப்போ நம்ம கை போன்றது கிடையாதுன்னு நம்பும் பொழுது இதில் எந்த ஒரு குழப்பமும் வராது. இறைவனை போல இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டார்கள் இந்த வாசகத்துக்கு வாதம் வைக்கிறார்கள். அல்லாவுக்கு இந்த மாதிரி ஒரு வடிவம் அவனுக்கு இருக்கிறது, சூனியம் இல்லைன்னு சொன்னோடனே அல்லாவை இணை கற்பிச்சுட்டாங்க, அல்லாவை ஒப்பிட்டு விட்டார்கள், படைப்புகளோடு ஒப்பிட்டு விட்டார்கள்னு சொல்கிறாங்க. அப்போ படைப்புகளில் உருவம் உள்ளது மட்டும்தான் படைப்பு இருக்குதா? உருவமற்ற படைப்புகள் இருக்குன்னு சொல்கிறோம்ல, காற்று மாதிரிலாம். அப்போ நீங்கள் அல்லாஹ் உருவமே இல்லைன்னு சொன்னோன்னே என்ன அர்த்தம் வரும்? இவர்கள் காற்றுக்கு ஒப்பிட்டு விட்டார்கள். காற்று எப்படி உருவம் இல்லையோ அல்லாவுக்கும் உருவம் இல்லைன்னு சொல்லி அப்படி வரத்தானே செய்யும். இப்படி பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்? என்னென்ன அல்லாவுக்கு இருக்கிறதா சொல்லப்படுகிறது அத்தனை நம்பிவிட்டு அது நம்மளோடையோ வேறு எதனோடையோ ஒப்பிட முடியாது. அதனுடைய சக்தி, அதனுடைய பவர், அதனுடைய அளவு, அதனுடைய ஆற்றல் இதெல்லாம் எதனோட ஒப்பிட முடியாது என்று நம்ம என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். இது ஒரு அடிப்படையான விஷயம். அடுத்ததாக அந்த உருவத்தோடு இருக்கிறத சொன்ன பிறகு ஒன்று விவரித்து வேறு சொல்கிறான்ல, சும்மா உருவம் இருக்குன்னு மட்டும் சொல்லிவிடவில்லை. உருவத்தில் ஃபஸ்ட்டு என்ன உருவம்டா? ஃபஸ்ட்டு ஃபேஸ், முகம்தான் மெயினான ஒரு பிரதானமானது. என்னது உருவம்டாலேயே முகம்தான். தலையை வெட்டிட்டு பார்த்தா யாருன்னு தெரியாது. ஒரு பாடி கிடச்சின்னு சொன்னால் இது யாருடைய பாடின்னு கண்டுபிடிச்சி அடையாளம் காணக்கூட முடியாது. வேறு புற அடையாளங்களை வச்சு, நெருக்கமான உறவினர்களை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். முகத்தை வச்சு என்ன செய்யலாம்? இந்த ஆள் தான் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த முகம் விஷயமாக அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ அல்லாஹ் சிரிப்பானா? அல்லாஹ் என்ன செய்வோம்? முகத்திலான சிரிப்பு வரும். அல்லாஹ் உருவம் இருக்குது, உருவம் இருக்குன்னு சொன்னால் அவன் நம்மளை பார்த்து சிரிப்பான். சிரிக்கிறதுக்கு என்ன வேணும்? எதை சிரிப்புன்னு சொல்லுவோம்? அவன் சிரிக்கிறான் என்று நமக்கு தெரிஞ்சால் தானே சிரிப்பான்னு ஒத்துக்கொள்ளுவோம். அல்லாஹ் நம்மளை பார்த்து சிரிக்கிறான்னா என்ன? எப்போ சிரித்தா நம்ம சொல்லுவோம்? நாம் அறிந்து வைத்திருக்கிற முறையில் இருந்தால் தான் சிரிப்புன்னு நம்ம சொல்லுவோம். நாம் அறிந்து வைத்திருக்கிற முறையில் சிரிக்காதுன்னா அது என்னமோ செய்கிறான சிரிப்புன்னு விளங்குறது. நம்மளை பார்த்து அல்லாஹ் சிரிப்பான், நம்மளோட பேசும்போதே சிரிப்பானா அப்படின்னு சொன்னால் அவன் சிரிக்கிறான் என்று நம்ம விளங்குவோம். விளங்குவோம் என்றால் என்ன? நாம் எந்த அர்த்தத்தில் இந்த சிரிப்பை வழங்கி வைத்திருக்கிறோமோ அது மாதிரியான தன்மை இருக்கும்போது சிரிப்புன்னு சொல்லிடுவோம். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு கேட்டால்,
எல்லாரும் சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு எல்லாம் அனுப்பிடுவான், நரகவாசி நரகத்துக்கு அனுப்பிடுவான். நரகத்துக்கு போனவங்களில் நிரந்தர நரகம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தனி செக்ஷன், வரவே முடியாது. கொஞ்சம் பேர் நரகத்தில் போயிட்டு கொஞ்சம் தண்டனை கொடுத்து, நீ 1 வருஷம் வெளியே வா, நீ 2 வருஷம் கழிச்சு செஞ்ச தப்புக்கு தகுந்தவாறு தண்டனையை கொடுத்து விட்டு கடைசியாக ஈமான் கடுகளவு இருந்துச்சுன்னு சொன்னால் அவனையும் கிடக்க விடாமல் லாஸ்ட் என்ன செய்வான்ல, கொஞ்சமாச்சு ஈமான் வாட வெளியே அப்படின்னு சொல்லி ஒரே ஒருத்தன் கடைசியாக மிச்சமாக இருப்பானான். அவன் என்ன செய்வானா, அல்லாட்டவன் சொல்லுவானா, எல்லா நரகத்திலும் வெளியேறிடுவாங்க, இந்த ஒருத்த மட்டும் கடைசி ஆளாக இருப்பானா. அவன் நல்லா என்ன செஞ்சிருவானா, நரகத்தை பார்த்து இப்படி பார்க்குற மாதிரி வச்சுருப்பானான். இந்த பக்கம் நரகம், இந்த பக்கம் சொர்க்கம். அப்போ வலது பக்கம் இடது சொர்க்கம், இடது பக்கம் நரகம் இருக்குமா, அவன் நல்லா என்ன செஞ்சிருவானா, நரகத்தை பார்க்க இப்படி திருப்பிடுவான். நரகத்தில் உள்ள எல்லாம் வெளியே வந்தாச்சு, வெறும் நரகத்தை இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். இதை பார்த்துக்கிட்டு இருக்கணும் உனக்கு தண்டனை, இப்போ உடனே வெளியேற்ற மாட்டேன், வெளியே கொண்டு வந்து நரகத்தில் ஆளை வெளியே தூக்கி உள்ளேருந்து உன்னை வெளியே எடுத்தாச்சு, இனிமேல் என்ன பண்ணனே, இதை பார்த்துக்கிட்டே இரு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வெப்பமாக தட்டிக்கும், பார்க்கும்போது கொடூரமாக இருக்கும், மன ரீதி அவனுக்கு துன்பம் ஏற்படுமா, ரொம்ப கஷ்டமானோன்னு அல்லாட்ட கேட்பானா, யாரெல்லாம் இந்த சொர்க்கத்து பக்கமாக திருப்பி வைவேன், சொர்க்கத்துக்கு அனுப்பட்டாலும் பரவாயில்லை, என் மூஞ்சி இப்படி திருப்பி வைவேன் அப்படின்னு கேட்பானா. அல்லாஹ் சொல்லுவானா, இது இப்படி செஞ்சிருவேன், அதுக்கு பிறகு ஒன்று கேட்காம இருப்பியா, கண்டிப்பாக உறுதிமொழி கொடுப்பியா, நான் திருப்பின பிறகு அடுத்த கோரிக்கை எதுவும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் செய்ய மாட்டேன் ரப்புல் ஆலமீன், கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன், திருப்பி வச்சாலே போதும், திருப்பிடுவான் அல்ல சொர்க்கத்து பக்கம் பாருண்டு. அப்புறம் என்ன செய்வான், கொஞ்ச நாளைக்கு எப்படி இருப்பான், அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பான், உள்ளே போக முடியாது, ஆசையாக வரும், உள்ளே போக முடியாது. அப்புறம் கொஞ்ச நாள் யாரெல்லாம் கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் விட்டுருவேன், என்னைய அதுகள் ஜன்னா கொஞ்சம் உள்ளே அனுப்பிடுவேன், அட என்னடா சொன்னேன் என்கிட்ட, இனிமேல் வேற ஒன்றும் கேட்க மாட்டேன்டில அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன செய்வான்னு, அப்போ தான் அந்த சிரிக்கிற மேட்ரு வருது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, அல்லாவே நான் எது கேட்குறேன்னு கேட்டால், உன்னுடைய அருளில் நான் பெரிய துர்பாக்கியசாலி ஆகக்கூடாது இல்லையா, வாக்குறுதி தூக்கி போடு, உன்னுடைய பாக்கியம் எனக்கு கிடைக்கணுமா இல்லையா, நான் துர்பாக்கியசாலி ஆகக்கூடாது என்பதற்கு தான் நான் கேட்குறேன், நான் அது மீறினாலும் பரவாயில்லை அப்படிங்கிறான். அப்போ தான் சொல்கிறாங்க, ஹத்தா எல்லாஹ் மின்னும், இவனை பார்த்து நல்லா சிரிச்சிடுவான். முதல் ஒரு வாக்குறுதி கொடுக்குறான், 2வது ஒன்று கொடுக்குறான், 3வது கொடுத்துவிட்டு உள்ளே விடுன்னு சொன்னோடனே அல்லா என்ன செய்யறான், சிரிக்கிறான். சிரித்தவனை எந்த அளவுக்கு ஃபைதா லைக்க மின்னு, அல்ல சிரித்தவனை எல்லாம் உள்ளே விட்டுருன்னு சொன்னோடனே உள்ளே போயிடுறானா. உள்ளே போன அல்லா என்ன செய்வான்னு கேட்டால், வேற என்ன அவனுக்கு சொல்கிறான், ஒன்று ஒன்றா கேட்பானா, எல்லாம் அப்புறம் என்னன்னு கேட்டுட்டு இருப்பானா. எல்லாம் கொடுத்து முடித்த உடனே போதுமாண்ட நல்லா கேட்க ஒன்றுமே இல்லைங்க தந்துட்டேன் இப்படின்னு சொல்லுவான்ட்டு ஒரு ஹதீஸ். இது புகாரியில் 7437வது ஹதீஸில் இருக்குது. இதில் முஸ்லீமில் வரும்பொழுது, நீ இந்த சொர்க்கத்துக்கும் போடா, அது துன்யாவை போல் ஒரு பங்கு உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன சொல்லுவானா, எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறியா, நீ ரப்புல் ஆலமீனாச்சா, கேலி சிறான்னு வச்சுட்டான். நம்ம இப்படி தப்பு பண்ணிடுவோம், கடைசி ஆளாக நிற்கிறோம், நீ இந்த சொர்க்கத்துக்கும் போது அது கூட இன்னொரு மடங்கு எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறானே. ரப்புல் ஆலமீனை நீ ரப்புல் ஆலமீனாக இருக்கிற, நீ என்னை கிண்டல் பண்ணின்னு நான் சமமா, என்னை போய் கிண்டல் பண்ணுறிய அப்படின்னா, கிண்டல்லாம் இல்லைடா, என்னோட அருள் இது, உள்ளக போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வான் என்று முஸ்லீமில் இந்த விஷயம் கொஞ்சம் கூடுதலாக வருது. அப்போ அல்லாஹ் சிரிப்பான என்ன அர்த்தம், உருவம் இல்லை சிரிக்குமா, காற்று சிரிக்குமா, கரண்ட் சிரிக்குமா, சிரிக்கிறான்னு சொன்னாலும் என்ன அர்த்தம், அது எப்படின்னு கற்பனை பண்ணிடாதீங்க, அவனுக்கு உரிய முறையில் சிரிப்பான், நம்ம பார்த்தா சிரிக்கிறான்னு தெரியும், அப்போ தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். நாம் அன்றைக்கு பார்த்தோமே ஆனால், அந்த ஒருவனாக நாம் இருந்தோமே ஆனால், அல்லாஹ் காப்பாற்ற முதல்ல போய் அருள் செய்யட்டும், அப்படி நம்ம அந்த கடைசி ஒரு மனுஷனாக இருந்தோமே ஆனால் கண்டிப்பாக அந்த சிரிப்பை என்ன செய்வோம், அல்லாஹ் சிரிக்க நாமளும் பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு, சாப்பாடு கேட்குறாரு, வெளியூர்லேருந்து வீட்டுக்கு அனுப்பி சாப்பாடு இருக்குதான்னு கேட்குறாங்க. சாப்பாடெலாம் இல்லை. யாராவது கூட்டிகிட்டு போகிறீங்களாப்பா, என்ன ஹோட்டல்லாம் கிடையாதுல்லப்பா, யாராவது வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறீங்களா. ஒருத்தர் அவர் வாட்டு வீட்டில் கருத்து கேட்காம அழைச்சிட்டு போயிடுறாரு வாங்கண்டு. அங்கே போனால் வீட்டில் ஒன்றும் இல்லை, அது குழந்தைகளுக்கு உள்ள கொஞ்சோன்னு ஒன்று தான் வச்சுருக்குறாங்க. மனைவி விட்டு சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி கூப்பிட்டு வந்துட்டேன், ஏதாவது இருக்குதா, இல்லையே குழந்தைக்குள்ளே தானே இருக்குது, குழந்தைகள் அழுவுமே, அப்போ பசியை மறக்கிற மாதிரி தூங்க வச்சுட்டு சாப்பாட்டை வை. அப்போ அவர் சாப்பிட்டாருன்னா நமக்கு சாப்பாடு இருக்காது, நம்ம சாப்பிட்டா அவருக்கு சாப்பாடு இருக்காது. அதனால் நானும் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், நான் சாப்பிட்ற மாதிரி பாவனை செய்கிறேன், நீ சாப்பாட்டை வச்சுட்டு விளக்கு அணைச்சி விட்ரு, ஊதி அணைக்கிறது தானே, விளக்கு தெரியாமல் அணைச்சி விட்டு இருட்டாக போயிடும். அவர் நானும் சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டுருவார், என்ன ஒரு ஆள் தான் போதும், அது குழந்தை சாப்பாடு ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். அப்போ அந்த மாதிரி சொல்லி விளக்கு அணைச்சிடுறாங்க, சாப்பிட்றாங்க. காலையில் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாரா, என்னப்பா நீ செஞ்ச, உன்னுடைய அந்த செயலை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறானே, நீ செஞ்ச இந்த தர்மத்தை, இந்த தியாகத்தை, உன் பிள்ளையை தியாகம் பண்ணி, உன்னையை தியாகம் பண்ணி, பசி அடக்கி ஒரு விருந்தாளி உபசரிக்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க என்பதற்காக செஞ்சிய, அதுக்காக வேண்டி உங்கள் இருவருடைய அந்த செயலை கண்டு லஹிக்கல்லாஹு லைலா, நேற்று இரவு அல்லாஹ் சிரித்தான்
அப்போ சிரித்தாண்டு ஒன்றும் இல்லாத சொல்லுவாங்க, சிரித்தான்னு சொல்லி. அது அல்லாவுடைய வகையில் அல்லாவுடைய ரசூலுக்கு தெரியுது, நம்ம பார்க்கல. ரசூலுக்கு அறிந்த முறையில் அவங்க சொல்கிறாங்க சிரித்தான் என்று. அந்த ஹதீஸை எதில் பார்க்குறோன்னு கேட்டால் புகாரியில் 3798 ஹதீஸில் இருக்குது. இதே மாதிரி ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க போர்க்களத்தில். ஒருத்தனை கொண்டு விட்டான், அதாவது காஃபிர் ஒரு முஸ்லீமை கொண்டு விட்டான். முஸ்லீம் எங்கே போவார்? ஷஹீது. அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். இவர் எங்கே போவார்? காஃபிர் தானே. கொஞ்ச நாள் கழித்து இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இஸ்லாமாக இருந்து மௌத்தா போகிறாரு. அப்போ பார்த்தாங்க சொர்க்கத்தை 2 பேரும் போகும்போது நல்லா சிரிப்பான். 2 பேரும் அனுப்பும்போது இவன் கொலை செஞ்சான், அவனும் சொர்க்கத்துக்கு போகிறான், கொல்லப்பட்டவனும் போகிறான். முதல்ல இவன் தானே கொலை செஞ்சது, இவனால் கொல்லப்பட்டவனும் சொர்க்கத்துக்கு போகிறான். இவன் இஸ்லாத்தை ஏற்ற அல்லாஹ் கருணை செய்யணும்ல, அதனால் இவனுக்கு சொர்க்கம் போட உள்ள அப்படிங்கும்போது 2 பேரும் போவாங்கல்ல, அதை பார்த்து எல்லாம் சிரிக்கிறான். அவனுக்கு சிரிப்பாக இருக்குது, என்னடா முரணாக இருக்குது, இவனை கொண்டு நரகத்தை கொடுக்கணும், இவன் கொலையும் பண்ணிவிட்டா இவனுக்கு சொர்க்கத்தையும் கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லி அல்லாவே அதை சிரித்து கொள்வான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில் 2826 நிறைய ஹதீஸில் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம். 2826 ஹதீஸில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய முகம் சம்பந்தமாக ஒரு எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஒன்றையும் நம்ம அறிந்து அதன்படி அல்லாஹ் நம்படும். சூனியம்ங்கிற கருத்துக்கு எரியணும். பிரம்மாண்டமான ஒருத்தன் நம்மளை பார்த்து, பிரம்மாண்டமான ஒரு சக்தியமை பார்க்கவில்லை, பிரம்மாண்டமான ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான். பிரம்மாண்டமான அனைத்து கண்காணிக்கக்கூடிய ஒருத்தன் சூப்பர் பவர் இருக்குது அவனுக்கு. பவர் மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு வடிவத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அச்சம் வந்தால்தான் அப்துல் கார் ஜிலானின்னு பயம் வரும். அல்லாண்ட வர மாட்டேங்குது. ஏன்? அவர் உருவம் இருக்குது, அல்லாஹ் உருவம் இல்லை, அது பயம் வர மாட்டேங்குது இல்லையா? அப்படி நினைக்கிறதுனால அதை சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கிற இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரமாகும்.